கேலண்டர் ரீசனிங். ஸோ இந்த கான்செப்ட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் ப்ராப்பரான மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு டேஸோட ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். சண்டே டு சாட்டர்டே நம்பர்ஸ் கொடுக்கும்போது 0லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் இயர் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதில் ரெண்டே கான்செப்ட் தான், லீப் இயர், நான் லீப் இயர். லீப் இயர்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 366, நான் லீப் இயருக்கு 365 டேஸ். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஒரு இயர் லீப் இயராக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கொடுத்துருக்கிற இயர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர். கொடுத்துருக்கிற இயர் செஞ்சுரி இயராக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக 400ஆல் டிவைட் ஆகணும். உதாரணமாக 1700 இந்த இயர் எடுத்திங்கன்னா இது கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இது லீப் இயர் கிடையாது, ஏன்னா இது செஞ்சுரி இயர். செஞ்சுரி இயர்னா லாஸ்ட்டில் 2 zeros வருதா, ஸோ செஞ்சுரி இயர் வந்து 400ஆல் டிவைட் ஆனதான் அது லீப் இயர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆட் டேஸ். ஆட் டேஸ்னால் என்னென்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸை 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதான் ஆட் டேஸ். நார்மல் இயரை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 கிடைக்குதா, ஸோ நார்மல் இயரில் 1 ஆட் டே இருக்கும். அதே லீப் இயர் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குதா, ஸோ லீப் இயரில் 2 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் செஞ்சுரி இயர்ஸ். உதாரணமாக 100 இயர்ஸ் எடுத்துப்போம். இதில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 100 இயர்ஸில் டோட்டலாக எத்தனை டேஸ் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் எத்தனை ஆட் டேஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட் டேஸ்னு வரும்போது லீப் இயர், நான் லீப் இயர் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 100 இயர்ஸில் எத்தனை லீப் இயர் இருக்குன்னா அது 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25 கிடைக்குமா. ஆனால் அதில் 100th இயர் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி இயராக அது 400ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 100th இயர் வந்து லீப் இயராக இருக்காது. இந்த 25லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிங்கன்னா லீப் இயர் 24, நான் லீப் இயர் 76. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், லீப் இயரில் ஒரு லீப் இயரில் 2 ஆட் டேஸ் இருக்கும், நான் லீப் இயரில் ஒரு ஆட் டே இருக்கும். தென் இந்த 24 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 48, 76 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 76. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 124 டேஸ் கிடைக்குமா. இதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 5 கிடைக்குமா. ஸோ 100 இயர்ஸில் 5 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ இதே மெத்தடில் 200 இயர்ஸ், 300 இயர்ஸ், 400 இயர்ஸ்க்கு ஆட் டேஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 200 இயர்ஸ்க்கு 3 ஆட் டேஸ் கிடைக்கும், 300 இயர்ஸ்க்கு 1 ஆட் டே, 400 இயர்ஸ்க்கு 0 ஆட் டேஸ் கிடைக்கும். ஸோ மல்டிபிள் ஆஃப் 400 இயர்ஸ் இதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுக்கு 0 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக சம்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்துப்போம். வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 28th May 2006. ஸோ இந்த டேட்டில் என்ன டே வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கீ. என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த டேட் வரைக்கும் டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்குது, அதில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 28 May 2006 கேட்குறாங்களா, ஸோ 2005 வரைக்கும் இருக்கிற டேஸ் எடுத்துப்போம். ப்ளஸ் இதுலேருந்து Jan 1லேருந்து 28 May வரைக்கும் எடுத்துப்போம். ஸோ இந்த 2005 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2000 இயர்ஸ் ப்ளஸ் 5 இயர்ஸ் ப்ளஸ் Janலேருந்து May 28 வரைக்கும். ஏன் இதை 2000 + 5ன்னு எடுத்துக்கிறேன்னா 2000 வந்து மல்டிபிள் ஆஃப் 400, ஸோ கண்டிப்பாக இங்கே நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் 0. நெக்ஸ்ட்டு இந்த 5 இயர்ஸில் எத்தனை லீப் இயர் இருக்குது, எத்தனை நான் லீப் இயர் இருக்குன்னு எழுதணும். 1 லீப் இயர், 4 நான் லீப் இயர் இருக்குமா. லீப் இயரில் 2 ஆட் டேஸ் கிடைக்கும், நான் லீப் இயரில் 1 ஆட் டே. 1 × 2 2, 4 × 1 4. இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 6ன்னு கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல நமக்கு 6 ஆட் டேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு Janலேருந்து May 28 வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்ட் பண்ணோம். Janல 31 டேஸ், Februaryல 28. February டேஸ் கவுண்ட் பண்ணும்போது கொடுத்துருக்கிற இயர் லீப் இயரான்னு பார்க்கணும். ஏன்னா லீப் இயராக இருந்தால் இங்கே 29 டேஸ் வரும். 2006 லீப் இயர் கிடையாது, ஸோ இங்கே 28 டேஸ் தான் இருக்கும். மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 28. ஏன்னா May 28 வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டேஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 148 டேஸ் கிடைக்குமா. இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 கிடைக்குமா. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு ஆட் டே கிடைக்கும். இப்போ இங்கே கிடைச்ச ஆட் டேஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆட் டேஸ் வந்து 7 கிடைக்குமா. அகெயின் இதை 7ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 கிடைக்குமா. இப்போ இந்த டேஸ் ஆர்டர் எடுத்துக்கணும். இங்கே இந்த 0க்கு நேராக என்ன டே இருக்கு பாருங்கள், சண்டே. தேர்ஃபோர் இந்த டேட்டுக்கான டே சண்டே. ஸோ கான்செப்ட் என்னன்னா வெரி சிம்பிள். இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் ஆட் டேஸை கண்டுபிடிக்கணும். அந்த ஆட் டேஸும் 7ஆல் டிவைட் பண்ணி லாஸ்ட்டாக வர ரிமைண்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கான டேஸ் ஆர்டரில் என்ன டே வருதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். 17th June 1998 இதில் என்ன டே வரும்னு கண்டுபிடிக்கணும். சேம் கான்செப்ட் தான். இங்கே என்ன இயர் கொடுத்துருக்காங்க, 1998. தென் 1997 வரைக்கும் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் Janலேருந்து இந்த பர்டிகுலர் டேட் வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கணும். 1997 எப்படி பிரிக்கலாம்னா 1600 + 300 + 97. ஏன் இதை 1600 பிரிச்சிருக்குன்னா மல்டிபிள் ஆஃப் 400ல் நம்ம பிரிக்கணும். மல்டிபிள் ஆஃப் 400 இருந்தால் அது செஞ்சுரி இயர், ஸோ இங்கே நம்மளுக்கு 0 ஆட் டேஸ் கிடைக்குமா. 300 இயர்ஸ் இதுவும் செஞ்சுரி இயர், ஸோ செஞ்சுரி இயரில் 300 இயர்ஸ் வந்தால் நம்மளுக்கு எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும், 1 ஆட் டே கிடைக்குமா. நெக்ஸ்ட் இந்த 97 இயர்ஸில் எத்தனை லீப் இயர், எத்தனை நான் லீப் இயர்னு எழுதணும். 24 லீப் இயர்ஸ், 73 நான் லீப் இயர் இருக்கும். ஸோ லீப் இயரில் 2 ஆட் டேஸ், நான் லீப் இயரில் 1 ஆட் டே. ஸோ இந்த 24 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48, 73 × 1 73. இதை ஆட் பண்ணுங்கள், 121 கிடைக்குமா. இதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2. ஸோ இங்கே நம்மளுக்கு 2 ஆட் டேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற டேஸ்லாம் எடுத்துங்க. Janல 31 டேஸ், Februaryல இது லீப் இயரான்னு பாருங்கள், நான் லீப் இயர். ஸோ இங்கே 28 டேஸ், மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 17 டேஸ். இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 168 டேஸ் கிடைக்குமா. இது 7ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதுன்னு பாருங்கள். இது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 கிடைக்குமா. ஸோ இங்கே 0 ஆட் டேஸ் இருக்கும். இப்போ இங்கே கிடைச்ச ஆட் டேஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 3 கிடைக்குமா. இப்போ டேஸ் ஆர்டரில் 3க்கு நேரம் என்ன டே இருக்குது, வென்ஸ்டே. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டே வரும்னா வென்ஸ்டே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். இட் வாஸ் சண்டே ஆன் Jan 1, 2006.
வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் Jan 1 2010. ஸோ இந்த மாதிரி சம்ம சேம் கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணலாம், இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி சேம் கான்செப்டில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை விட்டுருவோம், இங்கேருந்து எடுத்துப்போம். வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் Jan 1 2010. ஸோ இங்கே என்ன இயர் கொடுத்துருக்காங்க 2010 தென் 2009 வரைக்கும் எடுத்துப்போம். 2010ல் 1 டே. இந்த 2009 இயர்ஸை 2000 இயர்ஸ் ப்ளஸ் 9 இயர்ஸ்னு பிரிச்சுக்கலாம். இதில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வாட் டேஸ் 0. இந்த 9 இயர்ஸில் 2 இயர்ஸ் லீப் இயராக இருக்கும், 7 இயர்ஸ் நான் லீப் இயர். தென் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, 7 into 1 7, ஆட் பண்ணிங்கன்னா 11. இதை 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா 4 கிடைக்குமா? ஸோ இங்கே நமக்கு 4 ஆட் டேஸ் இருக்கும். இங்கே ஒரு டே தான் இருக்கா, ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் 1. இப்போ இங்கே கிடைச்ச ஆட் டேஸ்லாம் ஆட் பண்ணுங்கள், டோட்டல் ஆட் டேஸ் 5 கிடைக்குமா? டேஸ் ஆர்டரில் 5க்கு நேராக என்ன டே இருக்குது? ஃப்ரைடே. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃப்ரைடே. இது வேறு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இங்கேருந்து எடுத்துப்போம். Jan 1 2006 Jan 1 2010. ஸோ இன் பிட்வீனில் இருக்கிற இயர்ஸ் எல்லாம் எழுதுங்க. இதில் 2006 நம்ம சேர்த்துக்கணும், ஏன்னா ஜான்லேருந்து வருதா. ஸோ 2006, 2007, 2008, 2009 ஒவ்வொரு இயரில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் எழுதுவோம். ஸோ இங்கே ஒரு ஆட் டே இருக்குமா, இங்கேயும் ஒரு ஆட் டே. 2008 லீப் இயர்ன்றதுனால இங்கே 2 ஆட் டேஸ் இருக்கும், இங்கே 1 ஆட் டே. இப்போ டோட்டல் ஆட் டேஸ் ஆட் பண்ணுங்கள், 5 ஆட் டேஸ் கிடைக்குமா? இப்போ டேஸ் ஆர்டரில் 5க்கு நேராக என்ன டே இருக்குது? ஃப்ரைடே. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் இந்த 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். டுடே இஸ் மண்டே. ஆஃப்டர் 61 days it will be. ஸோ இன்றைக்கி மண்டே, 61 days கழிச்சு என்ன டே வரும்னு கண்டுபிடிக்கணும். சேம் கான்செப்ட் தான். இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் எடுத்துப்போம். இதை 7ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் 5 கிடைக்குதா? இப்போ டேஸ் ஆர்டர் எடுத்துக்கணும். 5க்கு நேராக இருக்கிற டே எடுத்துக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டுடே இஸ் மண்டேன்னு கொடுத்துருக்காங்களா? மண்டேலேருந்து 5th டே என்ன வருதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ இதுக்கான ஆன்சர் சாட்டர்டே. நெக்ஸ்ட் இந்த சம் எடுத்துப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ லீப் இயர். இங்கே கொடுத்துருக்கிற 4 இயர்ஸில் எது லீப் இயர் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்ததுக்கு எல்லாமே செஞ்சுரி இயரா? செஞ்சுரி இயர் வந்து 400ஆல் டிவைட் ஆனால் தான் அது லீப் இயர். இது 400ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இதுவும் டிவைட் ஆகுமா? ஸோ 800 400ஆல் டிவைட் ஆகும். இந்த 700 மட்டும்தான் 400ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதுக்கான ஆன்சர் 700.